கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே அல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் மேசி வேவுகாரர்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். அல்லேலூயா. இதுல இருந்து உங்களுக்கு நான் பிரசங்கம் செய்து கொண்டு வருகிறேன். இந்த வசனத்திலிருந்து ஒவ்வொன்றாக நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி கொண்டு எப்படி நாம் கிறிஸ்துவுக்கென்று மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு வார்த்தையாக நாம் இதில் பார்த்து கொண்டு வருகிறோம். போன தடவை உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன். எதனால் அவள் ஏற்றுக்கொண்டாள், வேவுகாரரை எதனால ஏற்றுக்கொண்டாள். அதுக்கு முன்னாடி என்ன எடுத்தேன், சமாதானம் எப்படி வந்தது என்பதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன். போன தடவை எப்படி இன்னொரு வகையில் எப்படி ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய பலத்த செய்கைகளை அவள் பார்த்தால் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அல்லேலூயா. தேவனுடைய பலத்த செய்கைகளை வந்து பாருங்கள். தம்முடைய ஜனங்களுக்காக அவர் நடப்பிக்கிற அற்புதமான காரியங்களை நீங்கள் வந்து பாருங்கள் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல இடங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று பல இடங்களில் கூட கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த தேவனுடைய பலத்த செய்கைகளை அவ பார்க்கிறார். அந்த பலத்த செய்கைகள் தங்களுடைய ஜனங்களுக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தேவன். அது சொல்றா இல்லையா, உங்கள் தேவனே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எதை பார்த்து சொல்றா, அவர் நடத்தி கொண்டு வந்து செங்கடலை பிளந்து தன்னுடைய ஜனங்களை நடத்தி வந்து அவர்களை கரை சேர்க்கிறார். பின்னாடியே வருகிற பார்வோனுடைய சேனைகள் அந்த செங்கடலிலே ஈய குண்டுகளை போல அமிழ்ந்து போகிறார்கள். அதெல்லாம் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு இந்த தேவன், இப்படி ஒரு தேவனை நான் சந்தித்ததில்லை என்னுடைய வாழ்க்கையில், இப்படிப்பட்ட பலத்த செய்கைகளை நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனா இப்படிப்பட்ட பலத்த செய்கைகளை செய்கிற ஒரு தேவன்னா அவர்தான் தேவன். அவரை உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவனானவர். அதை பார்த்து தான் என்ன பண்றா, அவ அந்த தேவனை தன்னுடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறான். அதனாலதான் சொல்லுகிறான். யாத்திராகம 2ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் பார்த்து, யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், உங்கள் தேவனே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த இருதயத்திலே ஒரு சமாதானம் வருகிறது. ஒரு செய்தியை கேட்கிறோம், ஒரு பயங்கரமான செய்தியை கேட்கிறோம். செய்தியை கேட்கும்போது பயமும் வருகிறது. வரலையா? யாருக்கு பயம் வரலையா? அல்லேலூயா. பயமும் வருகிறது. கொரோனா வந்தோன்னே எல்லாருக்கும் பயம் வந்தது இல்லையா? ஆனா நமக்கு தெரியும், நம்ம கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாருன்னு நம்ம கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தோம். அப்ப அது என்னத்தை கொடுக்குது? அந்த விசுவாசம் எதை கொடுக்குது? ஒரு சமாதானத்தை கொடுக்குது. ஒரு சமாதானத்தை கொடுக்குது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. அதனாலதான் சொன்னேன், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவங்களுடைய நிச்சயமா இருக்கிறது. ஒரு செய்தியை கேள்விப்பட்டு சோர்ந்து போகலாம், அப்படியே நம்முடைய இருதயம் கரைந்து போகலாம்.
அவர் சொல்றா இல்லையா, எங்களுடைய தைரியம் அற்று போயிட்டு எங்களுடைய இருதயம் கரைந்து போனது, மெழுகு போல கரைந்து போனது. அது மாதிரி அனுபவிச்சிருக்கிறீங்களா? எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், நடக்கிற காரியங்களை பார்த்து ஒரு அச்சம், இருதயமே நின்று போயிடுச்சு. அல்லேலூயா. வயிறெல்லாம் கலங்குறது, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். ஒரு செய்தியை கேட்டு ஒரு சூழ்நிலையை பார்த்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வருது. ஆனா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறா? இந்த தேவன், நம்முடைய தேவன், இந்த தேவன் ஒரு அற்புதமான தேவன், தன்னுடைய ஜனங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன் என்பதை அவ உணர்ந்து கொள்கிறாள். அல்லேலூயா. உணர்ந்து கொண்டு அவளுக்கு அந்த அவர்களுடைய அல்லேலூயா, இங்க கவனிங்க, அதை விடுங்க, பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்போ அவளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் வருது. என்ன சமாதானம் வருது? அப்ப இந்த தேவனை நான் பின்பற்ற போறேன். அல்லேலூயா. சமாதானம் எதனால வருது? தன்னுடைய ஜனங்களுக்காக இவ்வளவு பெரிய பலத்த செய்கைகளை செய்கிற தேவனை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன், அவரை என்னுடைய தெய்வமா ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஆனா தைரியம் அற்று போகிற சூழ்நிலை இருக்கலாம், இருதயம் கலங்கக்கூடிய கரைந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனா இந்த தேவனை நான் என்னுடைய தேவனை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வருகிறது. அதனாலதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லுகிறது 54:10, ஏசாயா 54:10 எடுத்து காண்பித்தேன். என்ன எடுத்து காண்பித்தேன்? மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த கர்த்தரை நம்பும் பொழுது, இந்த கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையிலே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கைன்னா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை நான் கொடுப்பேன். அதை உடன்படிக்கையா நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த உடன்படிக்கை மாறாது. உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உனக்கு நான் ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வல்லவராய் இருக்கிறேன். அந்த பிரச்சனைகள் போயிடும், என் சமாதானம் உனக்கு இருக்கும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற அந்த வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவன் சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, அவளுக்கு ஒரு முடிவு பண்ணிட்ட, இந்த தேவனை நான் வணங்க போகிறேன், இந்த தேவனை என்னுடைய தெய்வமா நான் கொல்ல போகிறேன் என்ற இருதயத்திலே அவ விசுவாசிக்கும் பொழுதுதான் அவளுடைய இருதயம் கரைந்து போகிற கூடிய சூழ்நிலையில இருந்தாலும், தைரியம் அற்று போகிற கூடிய சூழ்நிலையில இருந்தாலும், இந்த தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவளுக்குள்ள ஒரு சமாதானம் வருகிறது. ஏன்னா நமக்கு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க இல்லையா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மீது வந்தது? கிறிஸ்துவின் மீது வந்தது. அதனால்தான் கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேரு இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, எத்தனை பேரு அவரை உங்களுடைய மீட்பராயும் மேய்ப்பராயும் சர்வ வல்லவராயும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் எல்லாருக்கும் இருதயம் கரைந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் சரி, தைரியம் அற்று போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி, அதிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து நம்முடைய கால்களை சமாதானத்தினுடைய பாதைகளிலே நடத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை போன தடவை நான் எடுத்து காண்பித்தேன். இந்த தடவை என்ன எடுத்து காண்பிக்க போகிறேன்? அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு செய்தியை கேள்விப்படுறா இல்லையா? போன தடவை சொன்னேன், அந்த தேவனுடைய பலத்த செய்கைகளை குறித்து கேள்விப்படுகிறான். அப்படி கேள்விப்படுகிற அந்த செய்தி, அதனாலதான் பவுல் சொல்றாரு இல்லையா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையில் இருந்து வரும், வசனத்தில் இருந்து வரும். அப்போ ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. அந்த செய்தி சரியான செய்தியாக, அல்லேலூயா, அந்த செய்தி சரியான செய்தியாக அது இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர்றது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த செய்தி எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தருகிறது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பாருங்க, நான் ஒரு சபையில என்னை தேவன் கொண்டு போய் சேர்த்தார். உண்மையிலே அந்த சபையை தேவன் தான் என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்தார். ஒரு சூழ்நிலையில் மத்தியில் அங்க பாத்தீங்கன்னா, அங்க வேற ஒன்றும் பண்ண மாட்டாரு. பைபிள் எடுத்து திறந்து அங்க இருக்க வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவாரு. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மேன்மை, அவர் சிலுவையில் செய்தது, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவர் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் செய்து முடித்த அநேக காரியங்கள், இவைகளெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாரு, பிரசங்கம் பண்ணுவார். நின்று பிரசங்கம் பண்ணுவாரு. ஒரு 1500 பேர் 2000 பேர் ஒரு சர்வீஸுக்கு போவாங்க. யார் தலையில கை வைக்கிறது இல்லை, யாருக்கு தொட்டு ஜபிக்கலாம் மாட்டாரு. போன ஜபம் பண்ணுவாரு, கேட்ட ஜபம் பண்ணுவார். எனக்கு ஜபம் வேணும்னு கேட்டா ஜபம் பண்ணுவாரு, மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா நின்று பிரசங்கம் பண்ணுவாரு. அந்த பிரசங்கத்தின் மூலமாகவே அநேகர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. விடுதலையானார்கள். அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. தீய பழக்க வழக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் மாறி அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. ஹல்லேலூயா. அப்ப அதை கேட்க ஆரம்பிக்கும் போது, இது நல்லா இருக்குது, இந்த செய்தி நல்லா இருக்குது, அப்ப இதை நான் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் எடுத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. இது சரியானதா இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இது சரியானதா இருக்கிறது. இந்த சரியானதை என்னுடைய வாழ்க்கையில நல்ல வாய்ப்பாக நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், இந்த ஆண்டவரை பத்தி அறிந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி அந்த செய்தியை நான் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சேன். சபைக்கு போக ஆரம்பிச்சேன். செவ்வாய்க்கிழமை போவேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில போவேன், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போவேன். அவர் சபை திறக்கும் பொழுதெல்லாம் நான் அங்க போவேன். அல்லேலூயா. அப்ப அந்த நல்ல செய்திய, ஒரு சரியான செய்திய நான் கேட்டு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அதை நான் என்ன பண்ண பார்த்தேன், பயன்படுத்த ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அதை என்னுடைய இருதயத்தில் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். என்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள் மாறினது, என்னுடைய வாழ்க்கை முறை மாறினது, என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் வந்தது, உயர்வு வந்தது, ஆசீர்வாதம் வந்தது, வெற்றி வந்தது, சுகம் வந்தது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட, பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்ட. இதெல்லாம் சரியான, கேள்விப்பட்டது என்னது, சரியானது, சிறந்தது, மனுஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த செய்தியில ஒன்ன கண்டுபிடிச்சேன். இது வரைக்கும் நான் கிறிஸ்தவனா பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவ அறியல, நான் பாவியா இருந்தேன், நான் பாவத்துல வாழ்ந்திருந்தேன். அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இயேசுவுக்கு பிரியம் இல்லாதது. நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானம் என்னை எடுக்க வைத்தது. ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பு, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த பிரசங்கத்தின் மூலமா அவர் பாவின்னு சொல்லல, ஆனா நான் பாவி என்று நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. அது என்றைக்கு நான் ஒரு பாவி என்று உணர்கிறோமோ, அந்த பாவி என்று உணரும் பொழுது, அவர் பரிசுத்தர் என்று உணரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ரட்சகர் தேவை என்ப, நம்மை ரட்சிக்க, இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க, இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒருவர் வேண்டும். அல்லேலூயா. வேண்டும் என்பது நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு என்னன்னா, நான் பாவின்றது அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. நிறைய பேர்கிட்ட யார்கிட்ட நீங்க போய் சொல்லி பாருங்க, நீ பாவின்னு சொல்லி பாருங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா உள்ளத்துல பாவம் இருக்கும், பாவ இச்சைகள் இருக்கும். ஆனா அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. சபையில வசனம் தான் அதை நமக்கு உணர்த்துகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு. ஹல்லேலூயா. என்ன படிச்சோம் நம்ம 11:31 என்ன படிச்சோம், சமாதானத்துடன்
ஏற்றுக்கொண்டு. இன்னைக்கு பார்க்க போகிற வார்த்தை ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான், ஏற்றுக்கொண்டுங்கிற வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 39 முடிய. லூக்கா 7:36 39 முடிய படிங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்த பரிசேயனுடைய வீட்டிலே அவர் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற பாவியாகிய ஸ்திரீ அவர் பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதங்களில் பின்னே நின்று அழுது கொண்டு தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாரே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். அல்லேலூயா. பாருங்க என்ன இருக்குது இதுல. ஒரு பரிசேயன் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கிறான். அவர் இயேசு அந்த பரிசேயன் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார். அங்கே அவர் இருக்கிறதை கேள்விப்பட்டு ஒரு பாவியாகிய ஸ்திரீ அங்க வருகிறார். வந்து அவருக்கு நேரா நிக்கல, அவருக்கு எதிரில் நிக்கல, அவரை நேரா முகமுகமா பார்க்கல. அவருக்கு பின்பாக சென்று என்ன பண்றா, அவருக்கு பின்பாக சென்று முழங்கால் படியிட்டு அவருடைய பாதங்களிலே தன் கண்ணீரை சிந்துகிறாள். நல்லா கவனிக்கணும். நேரா முன்னாடி போகலவா, பின்னாடி போயிட்டு தன்னுடைய முழங்கால் படியிட்டு தன்னுடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை அவருடைய பாதங்களிலே சிந்தி அந்த பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் கழுவுகிறாள். தலைமயிரை கொண்டு அதை துடைக்கிறாள். அல்லேலூயா. இது நம்ம பார்க்கிறதுக்கு என்னடா இது, பெண்ணுக்கு தலைமுடி மகிமையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு என்ன தலைமுடி மகிமையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சில பெண்களுக்கு தலைமுடி களைஞ்சிருந்ததுன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நல்லா நீட்டாக வாரி நல்லா டைட்டாக போட்டு தலைமுடி கலையாமல் இருக்கணும். ஆனால் இந்த பெண், இந்த பாவியான ஸ்திரீ அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருக்கிற இயேசுவுடைய பாதங்களிலே விழுந்து தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவி தன்னுடைய தலைமயிரை கொண்டு என்ன பண்றா, துடைத்து கொண்டு இருக்கிறா. அது மாத்திரமல்ல, அவ வந்து அந்த ஓயாதபடி தன்னுடைய அந்த பாதங்களை முத்தம் செய்து கொண்டு இருக்கிறாள். அல்லேலூயா. கண்ணீர் வந்து எப்போ வரும்? எனக்கு சம்பவித்ததை சொல்றேன். சபையில் ரட்சிக்கப்படும் பொழுது ஆராதனை போயிட்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் ஆராதனை போயிட்டு இருக்குது. என்னை அறியாதபடி நான் வந்து கண்ணீர் சிந்துகிறேன், அழுகிறேன், கண்ணை துடைக்கிறேன். கண்ணிலிருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்று என்னுடைய உள்ளத்தை என்ன பண்ணுது, என்னை தொடுகிறது. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட போகிற அந்த நேரத்தில் என்னை அறியாமல் அழுது நான் ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறேன். அது என்ன அர்த்தம்? என்ன, என் உள்ளத்தில் ஏதோ நன்மை இல்லை.
அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை இல்லை. அது என்ன இல்லை? தேவனுக்கு பிரியமானது ஏதோ ஒன்று இல்லை. அது இல்லாததுனால நான் தேவனுடைய சன்னிதானத்தின் முன்னாடி நான் நிற்கும் பொழுது என்னை அறியாதபடி எனக்கு கண்ணீர் வருகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த கண்ணீரை தொடச்சிட்டு நான் தொடர்ந்து அந்த சபைக்கு போக ஆரம்பிக்கிறேன், சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கிறேன். நான் பாவி என்று உணர்ந்து எனக்கு ரட்சிப்பு தேவை என்பதை உணர்ந்து நான் ரட்சிக்கப்பட்டு அதை உணர்ந்து நான் அறிக்கை செய்யும் பொழுது, பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப அந்த தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது என் இருதயம் குத்தப்பட்டு இது ஏதோ ஒன்று என்னை துக்கப்படுத்தி என்னை கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. அந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் நிற்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கூடி இருக்கும் பொழுது என்னுடைய இருதயம் கலங்கி கண்ணீரால் வருகிறது. ஏன்னா நான் உணர்த்தப்படுகிறேன், என் இருதயம் குத்தப்படுகிறது, கண்ணீர் வருகிறது. அப்போ அது மாத்திரம் அல்ல, அது நான் பாவி என்று உணர்ந்தேன். அது நல்ல செய்தி. நான் பாவி என்று உணர்ந்தது என்ன? அது நல்ல செய்தி. ஏன் அது நல்ல செய்தியா இருக்கிறது? பயத்தை கொடுக்கல, எனக்கு என்னுடைய இருதயம் கரைந்து போக வைக்கல, என்னை அதைரியப்படுத்தல. அந்த செய்தி, நான் பாவி என்கிற நான் உணர்ந்த அந்த செய்தி எனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதை என்ன பண்ணுது? காண்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ரட்சகர் யார் என்பது, இயேசு என்பது நான் புரிந்து கொள்ளும் பொழுது அவர் என்னுடைய சொந்த ரட்சகராக நான் என்ன பண்றேன்? என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சொன்னவங்களுக்கு ஏற்றுக்கொண்டு, அந்த வேவுகாரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு, அதுதான் நமக்கு சப்ஜெக்ட். அப்ப ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய மனதிலே எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒரு ரட்சகர் ஒருவர் இருக்கிறார் என்பது என்ன பண்ணுது? தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது, சமாதானத்தை எனக்கு கொடுக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னுடைய வாழ்க்கையிலே இனிமே நான் யாரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனோ அந்த ரட்சகருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒண்ணு, பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். ரெண்டாவது என்ன? மெயினா என்ன பார்க்கணும்னாக்கா, என்னுடைய பாவத்தினுடைய ஆழம் எவ்வளவு? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். என்னுடைய பாவத்தினுடைய ஆழம்னா எவ்வளவு தேவனுக்கு விரோதமானது, அது தேவனுக்கு முன்பாக அது எவ்வளவு பெருசானது, அது எவ்வளவு ஆழமானது. மனுஷங்களை பத்தி சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனுஷனும் ஏராளமான காரியங்களை இருதயத்தில் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் ரொம்ப ஆழமான விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆழமான விதத்தில் அனுபவங்களை பெற்றிருக்கலாம். ஒவ்வொரு மனுஷனும் பெரிய ஒரு ஆழமான மனுஷன், எல்லாத்தையும் மனசு திறந்து எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஒரு ஆழம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஆழமான ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அப்போ என்னுடைய பாவத்தினுடைய ஆழம் யார்கிட்ட போனா தெரியுது? இந்த தேவன், பரிசுத்த தேவன் இடத்துல வரும் பொழுதுதான் என்னுடைய பாவத்தினுடைய ஆழம், என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மேன்மை நினைச்சனோ அதெல்லாம் அருவருப்பாய தெரிகிறது. அல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாக மேன்மையா எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாய் இருக்கிறது. இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. அது பரிசுத்த தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து அதை உணரும் பொழுதுதான், அதுக்கு முன்னாடி அதிலெல்லாம் சந்தோஷப்படுறோம், அதுலெல்லாம் என்ன பண்றோம்? அல்லேலூயா. அதுல சந்தோஷப்படுறோமா இல்லையா? அதெல்லாம் பார்த்ததே இல்லையா நீங்க? ரொம்ப நல்லவங்க நீங்க அப்படின்னா. அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்துட்டு, துன்மார்க்கமான காரியத்தை செய்துட்டு அதை அனுபவிச்சுட்டு அதை சந்தோஷப்படுறோம், ஆனா அதை மேன்மை பாராட்டுறோம். ஆனா பரிசுத்த தேவனிடத்துல வரும் பொழுது
நான் மேன்மையா எண்ணப்பட்டதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அப்படி அருவருப்பாய் இருக்கிறதுனால அதை நான் பாவத்தையும் என்னுடைய பாவத்தினுடைய ஆழத்தையும் என்னுடைய அருவருக்கத்தக்க காரியங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்ந்த பொழுது நான் எவ்வளவு பெரிய பாவி என்பது தெரியுது. தேவனுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன் என்பதை உணர்கிறேன். அப்படி உணரும் பொழுது அத இயேசுவானவர் அவர் சொல்றாரு, இனி நீ போ, பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி நீ போ, பாவம் செய்யாதே என்று அவர் அவ்வளவு ஆழமான பாவத்தை, அவ்வளவு அருவருக்கத்தக்க பாவத்தை, அவருக்கு விரோதமாய் நாம் செய்த கொடுமையான காரியங்களை சிருஷ்டிக்கிறவர், என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிக்கிறவர், அந்த சிருஷ்டிகருக்கு விரோதமாய் அவருக்கு எதிராக இருந்து நான் செய்த பாவங்களை எல்லாம் அவர் என்ன பண்றாரு, அவ்வளவு பெரிய பாவத்தை அவர் என்ன பண்றாரு, கிருபையாய் மன்னிக்கிறார். அல்லேலூயா. அந்த மன்னிக்கிற செய்தியை நான் கேட்டு நான் ஏற்றுக்கொண்டு அவரை நான் இப்ப என்ன பண்ணணும், அவர் தான் தெய்வமா, அவர் தான் ரட்சகரா, அவர் தான் மீட்பரா, அவர் தான் மேய்ப்பரா நான் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், இனிமே அவருக்காக வாழ வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்தினுடைய ஆழம் தெரியுது. அந்த ஆழமான பாவத்தை கூட அந்த பரிசுத்தமான தேவன் தன்னுடைய அன்பினாலே, எதனால, அன்பினால அவர் என்ன பண்றாரு, அதை மன்னித்து விடுகிறார். அல்லேலூயா. ஏன் ஆழம் தெரியுது, என்னுடைய ஆழம், என்னுடைய பாவத்தினுடைய ஆழம் தெரியுது. அத அவர் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட உடனே எனக்கு கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீரை தான் அவருக்கு முன்னாக நான் போக முடியல. ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு, நான் பாவியா இருக்கிறேன், ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனாலும் இன்னும் அவருக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருக்கிறது. அந்த பயத்தினாலதான் அவருக்கு பின்னால போய் தன்னுடைய அந்த அழுகிறான். அல்லேலூயா. அழுது அந்த பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் நனைத்து தன்னுடைய தலைமயிரால் துடைத்து ஓயாதபடி முத்தம் செய்கிறான். ஏன் முத்தம் செய்கிறான்? ஏன் முத்தம் செய்கிறான்? ஏன் அந்த பாதத்தில் தன்னுடைய கண்ணீரை, பாதங்களை ஏன் தன்னுடைய கண்ணீரால கழுவுகிறான்? வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்ய விரைந்தோடின கால்கள் என் கால்கள். அல்லேலூயா. ஓடி இருக்கமா இல்லையா? ஒரு விஷயத்தை ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு வேக வேகமா போய் புரணி பேசி அவதூறு பண்ணி கலகம் பண்ணி விரைந்தோடல கால்கள் இல்லையா அது? அல்லேலூயா. பாவம் செய்ய விரைந்தோடுகிற கால்கள், என்னுடைய கால்கள் எப்படிப்பட்ட கால்களாய் இருந்தது? பாவம் செய்ய விரைந்தோடுகிற கால்களாய் இருந்தது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் எடுங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் எடுங்க. 15-16 படிங்க. என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. யார் பாதைக்கு? துன்மார்க்கரோடு அவர்களோடு சேர்ந்து உன் கால்களை என்ன பண்ணுவ? அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவி இருக்கிறது. ஒரு வார்த்தை நான் தாங்க முடியாம நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்ம தேடி போய் ஒருத்தரை அவதூறா பேசும் பொழுது தற்கொலை பண்ணிக்கிறாங்களா இல்லையா? அந்த வார்த்தையை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்களா இல்லையா? அவங்க ரத்தம் சிந்தப்படுதா இல்லையா? இல்ல நம்ம பண்ணின கலகத்துல அவதூறுனால பல பேர் ரத்தம் சிந்திருக்காங்களா இல்லையா? அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? அல்லேலூயா. பாவம் தானே அதெல்லாம், பாவம் தானே அதெல்லாம், பாவம் இல்லையா? பாவமா? பாவம் இல்லையா? பாவம் அதெல்லாம். அதனாலதான் அவரோட சேராத.
அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. அப்போ பாவிகள் நயங்காட்டினாலும் சம்மதியாது என்றாரு. நம்முடைய கால்கள் பாவம் செய்ய விரைந்தோடுகிற கால்கள். இப்ப அந்த ஸ்திரீக்கு தெரியுது, என்னுடைய கால்கள் என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை செய்ய விரைந்தோடின கால்கள். அல்லேலூயா. அந்த கால்கள், அந்த பாவம் செய்ய விரைந்தோடின கால்களிலே ஆணி கடவப்பட போகிறது. அல்லேலூயா. என் பாவத்துக்காக நான் விரைந்தோடின என்னுடைய கால்களை கொண்டு நான் விரைந்தோடி செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களிலே ஆணி கடாவப்பட போகிறது. அல்லேலூயா. அந்த பாதங்கள், என் பாதங்களிலாலே நான் விரைந்தோடி செய்த பாவங்களை எல்லாம் கழுவ போகிறது. எத்தனை பேர் இருக்குது? அல்லேலூயா. அதெல்லாம் ஏதோ என்னுடைய கால்கள், அப்போ என்னுடைய கால்கள் பாவம் செய்த விரைந்தோடின கால்கள், அதை கூட அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. அதை கூட அவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். இன்னைக்கு திருவிருந்து. அல்லேலூயா. சிலுவையில் அவர் அறையப்பட போகிறார். அவர்களுடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட போகிறது. யார் பாவத்துக்கு? என் பாவத்துக்கு, நம்முடைய பாவத்துக்கு அவருடைய கால்களிலே ஆணி அடிக்கப்பட போகிறது. ஒரு குண்டூசி குத்துனா அவங்களால தாங்க முடியுமா? அல்லேலூயா. சுகர் இருக்கிறவங்களுக்கு கையில குத்தி செக் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் இல்லாம வெறும் ஊசி எடுத்து நேரா குத்தினா அது ஆழமா போயிடும், வலிக்கும். அதுக்காக ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. சின்ன ஊசி குத்துனா எறும்பு கடிச்சது மாதிரி இருக்கும். அதே நம்மளால தாங்க முடியல. உலகத்தின் பாவங்களை சுமந்து கொண்டு கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டு தலையில முள்முடி சூட்டப்பட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தர் அங்கே அவமானத்தின் சின்னமாய் வானத்துக்கு பூமிக்கும் நடுவாய் தொங்க போகிறார். அல்லேலூயா. அதை மன்னிச்சாரு. எதை மன்னிச்சாரு? இனி நீ இப்போ பாவம் செய்யாத மன்னிச்சாரு. என் கால்கள் பாவம் செய்த போன கால்கள், அதை மன்னிச்சாரு. இந்த பரிசுத்தருடைய கால்களை நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய கண்ணீராலே நான் கழுவி, என் தலைமயிரனாலே அதை நான் துடைத்து, அந்த பாதங்களை நான் முத்தம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. என் ஜபத்துல நான் இதை வைக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஜபத்துல வைக்கிறேன். உம்முடைய பாதங்களிலே என் முகம் புதைய வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அந்த பாதங்களை நான் ஓயாதபடி, அந்த பாதங்களிலே நான் என்னுடைய முகத்தை நான் என்ன பண்ணணும்? புதைக்க வேண்டும். படும்படி என்னுடைய முகம் உம்முடைய பாதத்திலே படும்படி என்னுடைய முகம் புதைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்? நம்ம மன்னிச்சாரு, கிருபையா ஏற்றுக்கொண்டாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இதை நீங்க என்னைக்கு நினைவு கூர்ந்து, நீங்க என்னைக்கு நீங்க நினைவு கூறுகிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய துதி, உங்களுடைய ஆராதனை மாறிவிடும். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கிற துதி, நீங்க ஆராதிக்கிற ஆராதனை என்ன ஆயிடும்? மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பு, ஆண்டவரிடத்தில் நீங்கள் செலுத்துகிற அன்பு புதுவிதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. புதுவிதமாய் இருக்கும், வேறு விதமாய் இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஏராளமான பேர் நிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஏராளமான பேர் நிக்கிறாங்க. அங்க நிக்கிற யாராவது அவரை ஒரு நல்ல தீர்க்கதரிசியா பார்க்கறாங்க. யாராவது ரட்சகரை பார்த்தாங்களா? யாராவது தெய்வமா பார்த்தாங்களா? இல்ல. ஏன்? என்னுடைய பாவத்தினுடைய ஆழம் தெரிந்து அவருடைய மன்னிப்பினுடைய அளவு, அவருடைய மன்னிப்பினுடைய
அன்பினாலே அவர் மன்னித்தது எனக்கு தெரியும் பொழுதுதான் அவரை என்னால தெய்வமாய் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவரை மற்றவங்க எல்லாம் பார்க்கறாங்க, அவர் ஒரு நல்ல ஒரு அற்புதரா பார்க்கறாங்க. ஆனா இவதான் ரட்சகரா பார்க்கறா, இவதான் மீட்பரா பார்க்கறா, இவர்தான் பரிசுத்தரா பார்க்கறா, இவர்தான் சர்வ வல்லவரா பார்க்கறா. பார்த்துட்டு அவரை தன்னுடைய ரட்சகரா ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, ஏற்றுக்கொண்டதுனாலதான் அவ கண்களுக்கு, இந்த உலகத்தாருடைய கண்களுக்கு தெரியாத விதமா இயேசு அவருக்கு தெரிகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா கூட வரலையே, புரிஞ்சியும் வரல. அது இந்த அல்லேலூயா எனக்கு தெரியுது, புரிஞ்சு வரல. அல்லேலூயா. நல்லா பாருங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை எல்லாம் பரியாசம் பண்ணுகிறாங்களா இல்லையா? தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இல்லை. நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிஷம். நீங்கள் ஏற்று கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு அவர் தெய்வமாய் தெரிகிறார். தெய்வமா தெரிஞ்சா பத்தாது, நம்முடைய பாவத்தினுடைய ஆழம் தெரியணும். அது ஆழம் தெரியும் பொழுது அவர் நம்மை மன்னித்ததை பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பின் அளவு தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய அன்பினுடைய அளவு தெரியும். ஹல்லேலூயா. அதனாலதான் பாத்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுகிறது பாத்தீங்கன்னா, அவர் பாதத்தை ஓயாதபடியா முத்தம் செய்கிறார்னா, மரியாள் சொல்றாங்க இல்லையா, மரியாளை பத்தி ஆண்டவர் சொல்றார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டாள். எங்க உட்கார்ந்து தெரிந்து கொண்டாள்? பாதத்திலே அமர்ந்து தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்ட பாதங்களை உடையவர்? அவர் வெண்கல பாதங்களை உடையவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க, அதை படிச்சு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. அதை எடுத்து படிச்சிருவோமே. 1:15 படிங்க. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அல்லேலூயா. வெண்கல பாதங்களை உடையவர். இந்த தேவனை அவள் பார்க்கிற விதம் வேற, யார் பார்க்கிற விதம் வேற, சுத்தி இருந்தவங்க பார்க்கிற விதம் வேற. பாவத்தின் ஆழத்தை உணர்ந்து நான் எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று பாவத்தின் ஆழத்தை உணர்ந்த நான் பாவி என்று உணரும் பொழுது அவர் பரிசுத்தர் என்று தெரிகிறது. அவர் பரிசுத்தர் என்று தெரியும் பொழுது அவருடைய வெண்கல பாதங்கள் அங்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. அப்பதாங்க தெரியும், அப்பதான் தெரியும். இல்லைன்னா தெரியாதுங்க. நான் சொல்றேன், தெரியாது. அவரை நீங்க நீங்க என்னைக்கு உங்களுக்கு நீங்க ஒரு பாவி, என்னை மன்னித்து அந்த ரட்சகர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க பார்க்கிறீங்களோ, அதனாலதாங்க அவ யார் முன்னாடி வெட்கப்படல, தன்னுடைய மகிமையை கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்து அதை துடைத்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் யாரா இருந்தும் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவையினுடைய மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது, தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. அல்லேலூயா. மகிமையின் தேவன் அவர். கிறிஸ்து மகிமையின் தேவன், மகிமையினுடைய நம்பிக்கை. அது எப்ப தெரியுது? எப்ப தெரியுது? சும்மா சர்ச்சுக்குள்ள வந்துட்டு போறதுனால இல்ல. ஒரு நல்ல செய்தியை கேட்டு அந்த நல்ல செய்தி எனக்கு ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி நான் பாவி என்று உணர்ந்து அந்த பரிசுத்தரிடத்திலே நான் சரணாகதி என்னை அடையும் பொழுது, நான் சரணாகதி அடையும் பொழுதுதான் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பின் ஆழமும் 3:19 அவருடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரதென்று இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. வேதம் அவரை குறித்து சொல்லுது பாருங்க. அவ கண்களுக்கு எப்படி தெரியுது பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் எடுங்க, 1:3 எடுங்க. 1:3 அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:3 எடுங்க. அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவ கண்களுக்கு தாங்க அது தெரிஞ்சது. யாரு இவர்? யாரு? இயேசு மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அவரை பத்தி என்ன சொல்றது? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து. அல்லேலூயா. இது நான் என்ன உணர்ந்தாதான் அவரை உணர முடியும். அல்லேலூயா. அவரை பார்க்க முடியும். யாரை பார்க்க முடியும்? இயேசுவை பார்க்கணும்னா நான் முதல்ல நான் யாருன்னு உணரணும். நான் யாருன்னு உணர்ந்து அவர்கிட்ட போனா அவர் யார் என்பதை அவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. இப்ப தெரியுதா ஏன் அவ போனா? ஏன் அங்க போனா? ஏன் அவர் ஏற்றுக்கொண்டா? குற்றப்படுத்தி இருக்கிறாருங்க, குற்றப்படுத்தி இருக்கிறாரு. போ, ஒருத்தன் தப்பு பண்றான், ரோட்ல பைக்கில் போகும்போது அவனும் பைக்கில் வரான், நானும் பைக்கில் போறேன். அவன் தப்பு பண்றான், நமக்கு தெரியுது அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்ட்டு. போ போ பார்த்து போ அப்படின்னு சொன்னா அவன் சும்மா போவானா? நீ பார்த்து போம்மா. அல்லேலூயா. நீ ஒழுங்கா போ, வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்பான், நம்மளை கேட்பான். இவன் ஏற்றுக்கொண்டான். அவர் சொல்றாரு, இனி நீ போ, பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறது இல்லைன்னு தண்டிக்க அதிகாரம் பெற்றவர் சொல்றாரு. அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கிறார். நான் பாவி என்று சொல்கிறார். இவரு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. யார்கிட்ட போய் சொல்லி பாருங்க, பாவம் செய்யற ஒரு பெண்ணை பார்த்து சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. சொல்லிட்டு நல்லா வீட்டுக்கு வந்துருங்க. 2 வார்த்தை வாங்காம வீட்டுக்கு வாங்க, பார்க்கலாம். அல்லேலூயா. வாங்க. யாரும் பாவினை ஒத்துக்க மாட்டாங்க. இவர் தன்னை ஏற்றுக்கொண்டார். அதான் ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெற்றுட்டார். இரக்கம் பெற்றதுனால தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறதுனால அவரை ஆராதனை, அவருடைய ஆராதனை மாறிவிடுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேரு அந்த செம்பாதங்களை முத்த செய்ய போறீங்க? ஆணி கடாவப்பட்ட பாதங்களை அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் எடுங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். யாரை ஏற்றுக்கொண்டவர்கள்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார? அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டது வந்துடுச்சா? அல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அத்தனை பேரும் பிள்ளைகள். அல்லேலூயா. பிள்ளைகள்னா அந்த பிள்ளைகள் தகப்பனுக்குரிய கனத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. இவர் பரலோக தகப்பன். இவர் அல்லேலூயா. இவர் பரலோக தகப்பன். இவருக்குரிய கனத்தை அவர் கொடுக்கிறார். அதனாலதான் இதை அவ உணர்கிறார். அந்த ராகாப் என்கிற பெண்ணு தன்னுடைய வாழ்க்கையிலே ஏன் வேவுகாரரை ஏற்றுக்கொண்டார்? ஏன் சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டார்? தன்னுடைய ஜனங்களுக்காக இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் தான் என்னுடைய தேவன். அவர் தான் என்னுடைய தேவன் என்று என்றைக்கு அறிக்கை பண்ணுகிறாளோ
அவ அன்னைக்கு பிள்ளையாயிடுறான். ஹல்லேலூயா. பிள்ளையாயிடுறான். பிள்ளையாகும் போது அவ சேதமாகாதபடி, கெட்டு போகாதபடி, அழிந்து போகாதபடி அவர்களை சமாதானத்தோடு, அவருடைய தூதர்களை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுடைய சேதமாகாதிருந்தால் மாத்திரமல்ல, அவளுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாய் மாறினது. ஏன்னா அவளை குறித்து வேசின்னு தான் போட்டிருக்கு. வேசி அழிய வேண்டியவள் சேதமாகாதிருந்தாள்னா அவரை ஏற்றுக்கொண்டதுனால, ஹல்லேலூயா, அந்த சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டதுனால, அவ அறிக்கை பண்ணினதுனால அவ தேவனுடைய பிள்ளையா மாறினா. அதைத்தான் நான் எடுத்து காமிச்சேன் இன்னைக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய பாதங்கள் தீங்கு செய்ய விரைந்தோடுகிற பாதங்கள் அல்ல, கலகம் செய்ய விரைந்தோடுகிற பாவங்கள் அல்ல, அவதூறு பரப்ப விரைந்தோடுகிற பாதங்கள் அல்ல. ஹல்லேலூயா. கலகம் பண்றது, பிரிவினைகளை உண்டு பண்றது, அவதூறு பரப்புறது, இதெல்லாம் நாம போய் கிறிஸ்தவர்கள் நாம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பாவம்னா பாவியான ஸ்திரீ பண்ணது பாவம் மட்டும் இல்லை, அது மட்டும் பாவம் இல்லை. நாம பண்ணாலும் அது பண்ணாலும் பாவம் தான். ஹல்லேலூயா. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க ஏற்றுக்கொண்ட நீங்கள் அதிகாரம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சுது? ஹல்லேலூயா. என்னைக்கு உங்க பாவத்தினுடைய ஆழத்தை உணர்ந்து நீங்க பெற்ற மன்னிப்பை பார்க்கிறீங்களோ, அன்னைக்கு தான் கிறிஸ்துவ உண்மையை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திருவிருந்து ஆராதனைக்கு கடந்து செல்லுவோம்.